அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அதாவது இன்றைய தலைப்பு எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, இப்போ நம்மளுடைய பூமி ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம பூமியின் உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய கிரகத்தின் மறுபிறப்பை பற்றி பேசுவோம். இப்போ தான் டாபிக் அதை பற்றி போகிறதுனால நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். நம்ம கிரகம் எப்படி மறுபிறப்பு எடுக்க போகுது, கிரகத்துக்கு இருக்குது அப்படி ஒன்று அப்படின்னா இருக்குது. இப்போது நம்ம ஆற்றலை எப்பயுமே ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்றது தான் நம்மளுடைய விஞ்ஞானம். ஓகே, எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற சூரியன் அடுத்து பூமியாக மாறும். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். விஞ்ஞானம் சொன்னது, நம்மளுடைய நெருப்பின் எரிமலை தான் நம்ம பூமின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. எரிமலையிலிருந்து தான் நம்ம பூமி உண்டாச்சு அப்படின்னு. அப்போ நெருப்புன்றது ஏ குரூப்பு, பூமின்றது பி குரூப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன்ற ஜீனில் பின்ற ஆன்டிபாடி வந்துடுது. அப்போ நெருப்பு தான் பூமியாக மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ இருக்கிற பூமி அடுத்து காற்றாக மாறும். ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்தது தான் காற்று. அப்போ நெருப்பும் பூமியும் சேர்ந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமி சுழலுது. அப்போ காற்றுன்ற கான்செப்ட் உருவாகுது. அப்போ நம்மளுடைய பூமி காற்றாக மாறிடும். காற்று நீராக மாறும். ஓன்ற பிளட் குரூப்பில் தான் ஏபின்ற ஆற்றல் இருக்குது, ஆன்டிபாடின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏபின்னா நீருன்னு அர்த்தம். அப்போ இப்போ காற்றாக இருக்கிறது ஃபியூச்சரில் அது நீராக மாறிடும். நீராக இருக்கிற சந்திரன் நெருப்பாக மாறும். இதுதான் கிரகத்தின் மறுபிறப்பு. நம்மளுடைய ஜீனையும் நம்மளுடைய ஆற்றலையும் வச்சே நம்மளுடைய கிரகம் எப்படி உண்டாகும், அது எப்படி மறுபிறப்பு பிறக்க போகுதுன்றதெல்லாம் நம்மளுடைய உடலை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். இப்படி தான் ஃபியூச்சரில் நம்மளுடைய கிரகம் பிறப்பு எடுக்க போகுது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பூமியினோட உட்கரு ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னா, நம்மளுடைய பூமின்றது பெண் மாதா, பெண் தெய்வம். நம்ம பூமின்றது பெண் தத்துவம் கொண்டது. உட்கரு, அதாவது கருமுட்டைன்னு சொல்லுவோம். அப்போ பெண்ணுக்கு மெயினாக கருமுட்டை பிரச்சனை வரும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், குழந்தை பிறக்கிற தன்மையை பெண்கள் இழக்கிறதுக்கான தன்மை வரும், நிறைய இயற்கை சீற்றங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். இன்னொரு உங்களுக்கு ஒரு சின்ன கதை உங்களை கனெக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ சூரியன்றதை நம்ம அப்பான்றதை சொல்கிறோம், சந்திரனை அம்மான்னு சொல்கிறோம். நம்மளுடைய பூமி ஒரு பெண்ணு, ஒரு குழந்தைன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ இந்த குழந்தை இந்த பூமியில் பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதனால அப்பா கோபம் அடைகிறாரு. யார் அப்பன்னா யாரு? சூரியன். கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு? அம்மாவை அடின்னு அடிக்கிறாரு. உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை, நீ சரியாக இருந்தால் பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் பூமி கரெக்டாக இருக்குமில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அப்பா அம்மாவை அடிக்கிறதுனால அம்மா சொல்லி பார்த்துச்சு, வேணடா இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணாத, ஒழுக்கமாக இருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. இப்போ பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் மனிதர்கள் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அம்மா என்ன பண்ணுது? கோச்சுக்கிட்டு எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போகிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் பூமி விட்டு சந்திரன் விலக ஆரம்பிச்சிருச்சு. பாயிண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் விலக ஆரம்பிச்சிருச்சு. பூமியில் நம்ம என்னெல்லாம் சேட்டை பண்ணுறோமோ அது போய் சூரியனை போய் சென்றடையுது. அப்போ நெருப்பின் தாக்கம் அதிகமாகும் போது அந்த நெருப்பின் தாக்கத்தை சந்திரனால் என்ன பண்ண முடியல, ரிசீவ் பண்ண முடியல, அதனால் தாங்க முடியல. சூரியன் அவ்வளோ வெப்பத்தை கொடுக்குது, சந்திரன் அதனால் அந்த வெப்பத்தை ரிசீவ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் நம்ம பூமி விட்டு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. இதுதான் அப்பாவும் அம்மாவும் பிள்ளையும் உள்ள நடக்கிற விஷயம். இப்போ எப்படி நம்ம ஒரு சேட்டை பண்ணும்போது அம்மா சொல்லி பார்க்கும், கேட்கலையா எட்டா கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய கிரக நிலைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் பார்த்து நம்ம தான் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும். அடுத்த தலைப்பில் நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். பிளட் குரூப்பு பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் பிரபலமான யூடியூப் சேனலான ரெஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலில் இது சார்ந்த விஷயங்களை நான் பேசியிருக்கேன். இந்த லிங்க்கை என்னுடைய சேனல் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த ஒரு சந்தேகம்னாலும் நான் விளக்கம் கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன,
இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் நம்ம ஏன் தோஷங்கன்ற சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஆன்மீகத்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசுவேன், ஜோதிடத்தை பற்றி பேசுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள், என்னுடைய சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள்.